கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். இந்த நாள் பண்டிகையின் நாள். இந்த நாள் மிகவும் மனமகிழ்ச்சியான நாள். சந்தோஷத்தோடு, புத்தாடைகளோடு, பலவிதமான விருந்துகளோடு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாள், என் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பு நாளை கொண்டாடுகிற உங்கள் எல்லாருக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சரித்திரத்தையும் அதனுடைய ரகசியத்தையும் சில வேத வசனங்கள் மூலமாய் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் எப்படி சொல்லுகிறது? தேவதூதன் அவர்களை பார்த்து நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். கவனிக்க வேண்டாம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2018 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில பிறந்தார் என்பது உண்மை. வரலாறு அதற்கு சான்றளிக்கிறது. சகல காரியங்களும் அதற்கு சான்றளிக்கிறது. வரலாறு கிமு கிபி என்று பிரிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நிச்சயமாகவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. ஆனால் வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போமேயானால் அது ஏதேச்சையாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. என் தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நிறைவேறும்படியாக, தேவனுடைய முன்குறித்தல் நிறைவேறும்படியாக என் ஆண்டவராகிய கர்த்தர் ஆமென் செய்து முடித்த காரியங்கள் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கவனிக்க வேண்டாம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். உலகத்தில் சாத்தியமில்லாத ஒன்று. ஒரு ஸ்திரீ ஒரு ஆணோடு இணைந்தால் மாத்திரமே ஒரு கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2018 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி தெளிவான வார்த்தையை எழுதியிருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இதுவரை பிறக்கல. விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையிலே நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லி. இது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், வேதத்திலே வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம் சொல்கிறது. மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி
அவர்களை ரட்சிப்பார் என்றான். கவனிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல தேவதூதர்கள் இடையர்களுக்கு தோன்றி சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும், எந்த தனிப்பட்ட ஜனத்துக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா சாதிகளுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் என் ஆண்டவர் ஒருவரே தேவனாய் இருக்கிறார். அதனால தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிக்கும் போது தம்முடைய சீசர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக அல்லது தனிப்பட்ட கோத்திரத்துக்காக, அது தனிப்பட்ட இனத்துக்காக அல்லது தனிப்பட்ட மொழி பேசுகிற ஜனங்களுக்காக அல்லது தனிப்பட்ட நாட்டின் மக்களுக்காக பிறந்தவர் அல்ல என்பதை வேதவசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இதோ தூதன் சொல்லுகிறான், எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் மிகுந்த சந்தோஷம், இடைவிடாத சந்தோஷம், நினையாத சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். கவனிங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவர் ஒரு கன்னிகை மூலமாய் பிறப்பார் என்று சொல்லி. மத்தேயு 1வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசுத்தவானுக்கு மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ நியமிக்கப்பட்டிருந்தாள். அவர்கள் கூடி வருகிறதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பவதியானாள். இதை அறிந்த யோசேப்பு ரகசியமாய் அவரை தள்ளிவிட அவன் ஆயத்தமாய் இருந்தான், சிந்தித்துக் கொண்டிருந்தான், எண்ணிக்கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நடந்தது என்ன? தேவதூதன் அவருக்கு சொப்பனத்திலே தோன்றி அவர் சொல்லுகிறார், 20வது வசனம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆகியிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு பின்புதான் சொல்லுகிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரத்தி அல்ல, ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கவனிக்க வேண்டும், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்க காரணம் என்ன? இன்றைக்கு பண்டிகையின் நாட்கள், சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், பயங்கரமான ஆராதனைகள், பயங்கரமான பட்டாசுகள், பயங்கரமான தின்பண்டங்கள், பயங்கரமான வஸ்திரங்கள், பயங்கரமான சந்தோஷம், மனமகிழ்ச்சி. ஏனென்றால் இயேசு பிறந்திருக்கிறார். நிச்சயமாக இயேசு பிறந்தது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும், சகல ஜனத்துக்கும், உலகத்தின் சகல ஜனத்துக்கும் அது ஒரு சந்தோஷமான நாள். பிரியமான தேவ பிள்ளையே, ஆமேன். இந்த நாளில் கிறிஸ்து பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தேசத்திலே பார்க்கும்போது பல லட்சங்களை செலவு செய்து குடில்களை கட்டி கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பாலகனா இல்லை என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உலகத்திலே பிறந்தது உண்மை. அவர் உலகத்திலே பிறந்து உலகத்திலே 33.5 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து 3.5 ஆண்டு காலங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி பிதாவினுடைய வலது வாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்பதை சத்திய வேதம் வெளிப்படுத்துகிறது. இப்பொழுது அவர் ஒரு குமாரன் அல்ல, அவர்
அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கன்னிகையின் வயிற்றிலே அவர் பிறந்து இந்த பூமியிலே வந்தார். அது ஜனங்களுக்கு சந்தோஷத்தின் நாள். அந்த நாள் சந்தோஷத்தின் நாள். இன்னும் நீங்கள் வரலாறுகளை சற்று திரும்பி பார்ப்பீர்களேனால் இந்த நாள் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையின் நாள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த வாதத்துக்கு நான் இப்பொழுது வரவில்லை. ஆனாலும் ஒன்று, கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம். ஒன்றை கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்தது நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்காக அல்ல, நாம் சந்தோஷப்படுவதற்காக அல்ல, நாம் பலவிதமான தின்பண்டங்களை செய்து, பலவிதமான ஆகாரங்களை புசித்து, பலவிதமான காரியங்களை செய்து, பலவிதமான சந்தோஷங்களை அனுபவித்து, பலவிதமான பாவங்களை செய்கிற துவக்க நாளாய் முடிகிறதற்காக அல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே பிறந்தார்? தேவதூதன் யோசேப்புக்கு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார். அவர் ஒரு கன்னிகை அவள் மரியாள் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள், ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், இயேசு என்று பெயரிடு. அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களையும் நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கவனிக்க வேண்டாம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த சந்தோஷம் என்ன? உன்னுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதுதான் சந்தோஷம். அந்த பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற சந்தோஷம் உருவாகி இருக்கிறது. ஒன்றை கவனிங்கள், வேதத்திலே நாம் வாசிக்கும் போது தெளிவாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எங்கேயுமே தன்னுடைய பிறப்பின் நாளை கொண்டாடும்படியாய் அவர் சொல்லவே இல்லை. தன் சிலுவை சுமந்து கொடூரமான அந்த சிலுவையை எருசலேம் வீதிகளிலே சுமந்து கொண்டு போகும் பொழுது அவ்வளவு பாடு நிறைந்த, உபத்திரவம் நிறைந்த அந்த கல்வாரியின் பாதையை அவர் கடந்து போகும் பொழுது எருசலேமினுடைய குமாரத்திகள் எல்லாம் அழுகிறார்கள் இயேசுவை பார்த்து. ஐயோ, இந்த குமாரனுக்கா இவ்வளவு பாடு, இந்த இயேசுவுக்கா இவ்வளவு பாடு என்று அழுகிறார்கள். இயேசு என்ன சொன்னார்? எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதிருங்கள், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்துக்கு என்ன பாடு என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்காக நீங்கள் அழுங்கள். உங்கள் பாவத்திலே நீங்கள் அழிந்து போகாதபடி, உங்கள் அக்கிரமத்திலே நீங்கள் அழிந்து போகாதபடி, உங்கள் வேதனைகளிலே நீங்கள் அழிந்து போகாதபடி, உங்கள் நித்திய ஆக்கினையிலே நியாய தீர்ப்பிலே நீங்கள் அழிந்து போகாதபடி, உங்கள் ஆத்துமாக்கள் பரிசுத்தமாகும்படியாய், உங்கள் ஜீவிதங்கள் பரிசுத்தமாகும்படியாய் நீ உன்னை தற்காத்துக் கொண்டு தேவனுடைய பாதத்தில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய ஆசீர்வாதம். அதுதான் ஒரு நற்செய்தி என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கவனிங்கள், வேதத்தை வாசிக்கும் போது தெளிவாய் நாம் அறிந்து கொள்கிற ஒரு வார்த்தை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது சந்தோஷம்தான். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு கூட்டத்துக்கு துக்கமும் வேதனையும் இருந்தது என்பதையும் வேதத்திலே நாம் சுட்டிக்காட்ட முடியும். ஆனாலும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது அது சாதாரண பிறப்பு அல்ல. அவர் ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு அவர் உருவாக்கப்பட்டு அவர் இந்த பூமியிலே பிறந்தார். வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிக்கும் பொழுது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, அந்த கணவனும் மனைவியும் யோசேப்பும் மரியாளும் இணைவதற்கு முன்பாகவே, அவர்கள் அறிந்து கொள்கிறதற்கு முன்பாகவே, அவர்கள் ஒன்றிணைவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது அவள் கர்ப்பவதியானாள். அவளுடைய வயிற்றில் ஒரு கரு உருவாக்கப்பட்டது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அது பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது, பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராகத்தான் இயேசு கிறிஸ்து உற்பத்தியாக்கப்பட்டு இந்த பூமியிலே பிறந்தார்.
ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, இந்த பூமியிலே அவர் பிறந்தது ஆமேன் ஏதோ ஆமேன் வேதத்தை நீங்கள் சற்று நிதானித்து பார்ப்பீர்களேனால் இன்றைக்கு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒரு வசனத்தை நான் திடமாய் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்று நிதானித்து பார்ப்பீர்களேனால், அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாததினால், அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, ஆமேன் சத்திரத்தில் இடமில்லாததினால் அவள் தன் முதற்பேரான பிள்ளையை என்ன செய்தாள்? துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன் இந்த காரியங்களை விவரிக்க நேரம் போதாதபடினாலே உங்களுக்கு சுருக்கமாய் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்க, அக்கிரமங்களை மன்னிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாம். அநேகருடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்தார். ஒரு முறை கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுகிறார்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் கல்லறியட்டும் என்று சொல்லிக்கொண்டு குனிந்திருந்து எழுத ஆரம்பித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளை, சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது ஒருவனும் அந்த இடத்தில் இல்லை. அநேகர் வந்திருந்தார்கள், அநேகர் இருந்தார்கள், ஆனால் ஒருவனும் இல்லை. அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒருவனும் உன்மேல் குற்றம் சுமத்தவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்மேல் குற்றம் சுமத்துவது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அன்போடு ஒரு வார்த்தையை கேட்பீர்களேயானால் நான் தைரியமாய் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது கொண்டாட்டத்துக்காக அல்ல, நாம் மனமகிழ்ச்சிப்பட்டு களி கூறுவதற்காக அல்ல. எப்பொழுது இயேசு பிறந்தார் என்று சொன்னால், உன்னுடைய பாவம் எப்பொழுது மன்னிக்கப்பட்டு, எப்பொழுது உன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு, எப்பொழுது உன்னுடைய அநியாயம் மன்னிக்கப்பட்டு, உன்னுடைய ஜீவிதத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு உன் உள்ளத்துல எப்ப பிறக்கிறாரோ அதுதான் கிறிஸ்து பிறப்பு என்பதை தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான பண்டிகைகள் நமக்கு அவசியமில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் உள்ளத்திலே பிறப்பாரையனால், உன் ஜீவிதத்திலே பிறப்பாரையனால் அது ஒரு மன மகிழ்ச்சி நாளாய் மாறும், அது ஒரு சந்தோஷத்தின் நாளாய் மாறும், அது ஒரு மிகுந்த ஆர்ப்பாட்டமான நாளாய் மாறும். அதுதான் ரட்சிக்கப்படுகிற நாள், அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிற நாள், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான நாள், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனமகிழ்ச்சி நாள். பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே பிறந்தார்? உன்னுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய அநியாயங்களை மன்னிக்கும்படியாக. அதற்காகத்தான் அவர் அந்த கோர சிலுவையை அவர் சுமந்தார். அந்த கொல்கதா என்னும் மேட்டினிலே இவ்வளவு பாடுகளை அனுபவித்தார். தலையிலே முட்கிரீடம் சூடப்பட்டவராக, ஆமென், 2 கைகளிலேயும் 2 ஆணிகளால் அடிக்கப்பட்டவராய், கால்களிலே ஒரு ஆணிகளாய் அடிக்கப்பட்டவராய், வீட்டினால் விழாவிலே குத்தப்பட்டவர்களாய், ரோமர் சாட்டையினால் முதுகிலே வயல்களை உழுகதை போல அவருடைய வயல் சரீரம் முழுவதும் உழுது வேதனைப்படுத்தினார்களே. எதற்காக? உன்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, அநியாயங்களுக்காக. பிரியமான தேவ ஜனமே, இந்த பாவம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மன்னிக்கப்படுகிறதோ, தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் என்னுடைய பாவத்தை மாற்றி போடும் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பாவம் என்னைக்கு மன்னிக்கப்படுகிறதோ அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும். என்னைக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு புதிய மனமகிழ்ச்சி உண்டாகிறதோ அன்றைக்கு தான் என் தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் பிறக்கிறார். உலகத்தில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் உண்மை, அந்த நாளை நீ கொண்டாடி கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் இருதயத்திலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடம் இருக்கிறதா என்பதை சிந்தித்துப்பார். பிரியமான தேவ பிள்ளையே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறது வேற எதையும், உன்னுடைய பட்டத்தையோ உன்னுடைய படிப்பையோ உன்னுடைய சுகத்தையோ உன்னுடைய எந்த காரியத்தையும் அவர் கேட்கவில்லை. அவர் கேட்கிறது, உன் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் ஜீவிதத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஜீவிதத்தை நாம் விட்டுக் கொடுக்க, நம்முடைய ஜீவிதத்தை நாம் அர்ப்பணிக்க நாம் ஆயத்தம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நிச்சயமாய் அதுதான் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையாய் இருக்கும். இயேசு உங்கள் இருதயங்களிலே பிறப்பார். உங்கள் இருதயங்களில் ஆமேன் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட்டு, அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு, அநியாயம் மன்னிக்கப்பட்டு, ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக, ஒரு புதிய ஜீவிதத்துக்குள்ளாக, ஒரு புதிய ஆமேன் கிருபைக்குள்ளாய் நீ கடந்து போகும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். அந்த சந்தோஷம் தான் கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமேன். எதையா நற்செய்தி? எது நற்செய்தி? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரியிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே நான் சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன். இது எனக்கு சந்தோஷம். இந்த உலகம் இந்த சந்தோஷத்தை எனக்கு தருவதில்லை. இந்த நற்செய்தி ஆமென் உலகம் எனக்கு தருவதில்லை. ஆனால் பிரியமான தேவப்பிள்ளையே, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் சகல ஜனங்களுக்கும், உலகத்தின் சகல ஜாதிகளுக்கும் தான் என் இயேசு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் புறப்பட்டு வந்தார். ஒரு நற்செய்தியை அறிவித்தார். என்னவென்றால், இதோ என்னிடத்தில் நீ வருவாயானால் உனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டு. உன் பாவத்தை மன்னிக்க என்னாலே ஆகும், உன் பாவத்தை நீக்க என்னாலே ஆகும். எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கு உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறாரோ அன்று தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியும், ஒரு சந்தோஷமும், ஒரு இரக்கமும், ஒரு தயவும், ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகும். அன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த நாளை நீ கொண்டாடுவாயானால் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட நாளை மறந்து விட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜீவிதத்தின் நாளை மறந்து விட்டார்கள். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறந்தார் என்ற உலக பிரகாரமான பண்டிகையை கொண்டாடி இருக்கிற நீ, ஆமென், உன் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? உன் இருதயத்தில், உன் ஜீவிதத்தில் இயேசு இருக்கிறாரா? உன் குடும்பத்தில் இயேசு இருக்கிறாரா? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா என்பதை சிந்தித்து பார்த்து, ஒருவேளை இல்லை என்று சொன்னால், இதோ நற்செய்தி உனக்கு அறிவிக்கிறேன். சகல ஜனங்களுடைய பாவங்களையும் ஆமென் சுத்திகரிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தம் என்று சொன்னால், இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஆமென் ஜபத்துக்கு நேராக ஜப நிலையிலே நீ ஆயத்தப்படுவாயானால் கர்த்தர் உன்னை ஆமென் ரட்சித்து நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். எங்களை நேசித்து நடத்துகிற எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பிறப்பு சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்த வாழ்க்கை அல்ல. எங்களுடைய ஜீவிதத்தில் பாவங்களை மன்னித்து, அக்கிரமங்களை மன்னித்து, இதிலிருந்து ஒரு மீட்பை தந்து பரிசுத்த தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கிறீர் என்று வேதத்திலே இருந்து நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா. அப்படியாக நீர் இந்த பூமியில சகல ஜனங்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை ரட்சிக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே வந்தேன். கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருவேளை பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் இருப்பார்களே ஆனால், வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள தன் பாவங்களை அறிக்கையிட்டு இவர்களுக்கு கர்த்தாவே ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் இவர்களுக்கு மனமிறங்க வேண்டும் என்று தகப்பனுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். இவர்களுக்கு தேவையான சமாதானம் சந்தோஷம் இவர்களை ஆளுகை செய்வதாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மனமகிழ்ச்சியும் ஒரு நற்செய்தியும் உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரியமான தேவ பிள்ளையே, நிச்சயமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உனக்கு நன்மையும் ஆசீர்வாதங்களையும் மேன்மையான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிற ஒரு நாளாய் மாறுவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.